அவருக்கு முந்தி எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஓடி போயிடுச்சு. அந்த மக்களுக்கு எந்த மார்க்கம் வழிகாட்டும்? இது லாஸ்ட்ல வந்த மார்க்கம் தான். இன்னைக்கு சொல்ல போனா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மதங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியா வந்த மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. கிறிஸ்துவமா இருந்தாலும் இஸ்லாத்துக்கு முந்தினதுதான், புத்த மதமா இருந்தாலும் இஸ்லாத்துக்கு முந்தினதுதான், ஜெயின மதமா இருந்தாலும் இஸ்லாத்துக்கு முந்தின மார்க்கம் தான், சைவம் வைணவம் என்ன மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாமே இஸ்லாத்துக்கு முந்தி வந்த மதங்களா தான் இருக்குது. இஸ்லாம் தான் கடைசியா வந்ததா இருக்குது. சகோதரருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்லாம் 1400 வருஷம் ஆச்சு, இப்பதான் குர்ஆன் வந்திருக்குது, அதுக்கு முந்தி உள்ள மக்களுக்கு என்ன வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கேள்வி. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் கொண்டு வந்த மார்க்கம் இல்லை. அது நல்லா விளங்கிக்கணும். முதலாக கடவுள் ஒரு ஜோடியை படைச்சார் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் படைச்சார். அந்த ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து கடவுளை வணங்குவதற்காக வேண்டி கட்டின பள்ளிவாசலை தான் நாங்க காபான்னு சொல்றோம். இன்னைக்கு காபா ஆலயம்னு சொல்றாங்களா, மக்காவில் இருக்குதே, அதான் உலகத்திலேயே முதலாக கடவுளை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம். அந்த ரெண்டு பேருமே இந்த ஒரு கடவுள் கொள்கையை இஸ்லாம் இப்ப என்ன சொல்லுதோ அந்த கொள்கையை தான் உலகத்தில் கடைபிடிச்சாங்க. முதல் மனிதரை அதுக்கு பிந்தி வந்தவங்க ஆயிரக்கணக்கான இறை தூதர்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் மாதிரியே அவர்களுக்கு முன்னாடி இயேசுநாதர் வந்திருக்கிறார். அவருக்கு கிறிஸ்தவர்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவரை கடவுளுடைய மகன் என்று சொல்லுவாங்க. அவங்க முஸ்லீம்கள் நாங்க ஒத்துக்கிற மாட்டோம், கடவுளுக்கு மகன் கிடையாது, கடவுளுடைய தூதர் என்று சொல்லுவோம். நபிகள் நாயகம் மாதிரியே இயேசுநாதரும் கடவுள் ஒருவர் சொன்ன தூதர். இயேசு வந்திருக்கிறார். மோசே என்று சொல்லுவாங்க, மூசா அவர் வந்திருக்கிறார். சாலமோன் என்று சொல்வார்கள், சுலைமான் அவர் வந்திருக்கிறார். தாவீது என்று சொல்வார்கள், நாங்க தாவூதுன்னு சொல்லுவோம், அவர் வந்திருக்கிறார். ஆபிரகாம் சொல்லுவாங்க, இப்ராஹிம் நாங்க சொல்லுவோம், அவர் வந்திருக்கிறார். இஸ்மவேல் இஸ்மாயில் அவர் வந்திருக்கிறார். நூஹுன்னு சொல்லுவாங்க, நோவான்னு சொல்லுவாங்க, அவர் இதுக்கு முந்தி வந்திருக்கிறாரு. ஜோசப்னு சொல்லுவாங்க, நாங்க யூசுப்னு சொல்லுவோம், அவர் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. இப்படி ஏராளமான நல்ல மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து இந்த ஒரு கடவுள் கொள்கை சொன்னார்கள். நபிகள் நாயகத்துக்கு முந்தி இயேசு சொன்னார், இயேசுவுக்கு முந்தி மோசே சொன்னார், மோசேவுக்கு முந்தி சாலமோன் சொன்னார், சாலமோனுக்கு முன்னாடி தாவீது ராஜா சொன்னார், அவருக்கு முன்னாடி இஸ்மவேல் சொன்னாரு, ஈசாக்கு சொன்னாரு, யாக்கோபு சொன்னாரு, இப்படியாக பலரும் சொன்னார்கள். அதன் கடைசியாக வந்தவர் தான் நபிகள் நாயகம். அப்படித்தான் நாங்க நம்புறோம். அதனாலதான் மோசே ஈசா எல்லாரையும் நாங்கள் நல்ல மகான்கள், நல்ல மனிதர்கள், கடவுளுடைய தூதர்கள், ஒரு கடவுளை சொன்னவர்கள் சொல்றோம். அதனால இஸ்லாம்ங்கிறது முதல் மனிதருக்கே கொடுக்கப்பட்ட மார்க்கம். அதனுடைய எதுக்கு நிறைய கொடுக்க வேண்டி இருக்குன்னு கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு தான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்ப என்னைய கடவுளுடைய தூதர் வச்சுக்கிறீங்களா, உதாரணத்துக்காக வேண்டி நான் ஒரு கடவுளை வணங்குங்க போங்கன்னு உங்கள்ட்ட சொல்லுவேன். நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னு வைங்க, கேட்ட பிறகு உங்க புள்ள குட்டிங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னைய கடவுள் ஆக்கி விடுவாங்க. நீங்க என்னை கடவுளுடைய தூதர் தான் நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்படித்தான் என்னை கருதிருப்பீங்க. நான் மண்டையை போட்ட உடனே நீங்களும் மண்டையை போட்ட உடனே உங்க பிள்ளைங்க என்ன செய்ய தெரியுமா, என்னைய கடவுள் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். அவர் பெரிய கடவுள்பா, அவரை தான் கும்பிடணும், அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். வந்த உடனே இன்னொருத்தர் வர வேண்டியிருக்கு. இப்ப என்னைய கடவுளாக்குனவன இன்னொருத்தரை நியமிச்சு இவங்க என்ன மனுஷன கடவுளுங்கிறாங்க, நீ போய் ஒழுங்கா சொல்லு, அவரையும் கடவுளுண்டாங்க. இப்படி நம்ம பார்த்தோமா புத்தர் கடவுளே இல்லைன்றார், அவரை கடவுளாக்கிட்டாங்க. நம்ம பார்த்தோமா இல்லையா? புத்தர் அன்பே சிவம். புத்தருடைய கொள்கை என்ன? அன்பே கடவுள், கடவுள்னா ஒன்று கிடையாது, அன்புதான் கடவுள். அவர் கடவுள் ஆயிட்டார். அவர் பல்லுக்கே கோயில் இருக்கு சிலோன்ல கண்டியில, அவர் பல்லுக்கு கோயில் இருக்குன்னா அவர் கடவுள் ஆயிட்டார் அர்த்தமா? அண்ணாதுரை யாரு கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தானே. கடைசி நேரத்தில் ஒன்றேக்குள்ள ஒருவனை மாறிக்கிட்டாரு. இருந்தாலும் பெரிய ஆன்மீக தலைவர் இல்ல, அவர் கடவுள் ஆயிட்டாரா? பெரியார் கடவுள் இல்லைன்னு எல்லாரும் தெரியுமில்ல, அவருக்கு மாலை மரியாதை இப்ப நடக்குது. இன்னும் 50 வருஷம் கழிச்சா அது ஒரு கோயில் வரதான் போகுது. பெரியார கடவுளாக்கி அவர் பெரிய ஆன்மீக தலைவர் மாதிரி ஆக்கி தாடிகள்லாம் கரெக்டா வச்சிருக்காரா? அவர் சாமியார் மாதிரி சித்தரிச்சு வள்ளுவரை ஐயன் திருவள்ளுவர் ஆயிட்டார்ல. வள்ளுவர ஐயன் திருவள்ளுவர் ஆகும் போது பெரியார் அவருக்கு எவ்வளவு ஆகுங்கிற ஆயிரத்தான் போறாரு. இப்படி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் அடுத்தடுத்து சங்கிலி தொடராக நிறைய பேர் அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்படி அனுப்பப்பட்டவர் கடைசியா வந்தவர் நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகத்தை போலவே ஏராளமான இறை தூதர்கள் வந்து இதே கொள்கை உலகத்திற்கு சொன்னார்கள் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை. இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லா பாதிக்கும் எல்லா மொழிகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அதனால அது அரபு நாட்டுக்கு மட்டும் அனுப்பப்பட்டார், கடைசியா இவர் வந்தார், அவ்வளவுதான். அடுத்தது 12 என்னுடைய பெயர் வேல்முருகன்.
நானும் ஒரு இயக்கத்தில் ஒரு முன்னோடியாக இருக்கின்றேன். நிறைய கேள்விகள் உங்களிடத்திலே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் முன்பாகவே கூறிவிட்டால் ஒரு கேள்விக்கு மேல் பதில் சொல்வதில்லை என்று. இருந்தாலும் சுருக்கமாக ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் என்று இருக்கின்றேன். என்னுடைய இயக்கம் என்பது தமிழ்நாடு இந்து இளைஞர் முன்னணி என்ற ஒரு இயக்கத்தின் பொதுச் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இந்த இயக்கத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு நல்லுணர்வை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் தமிழகம் எங்கும் உலா வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற இந்த விழாவிற்கு எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. அந்த அழைப்பின் சார்பிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பினை கொடுத்த உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதர வாஞ்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாடு இந்த தமிழ்நாடு. ஒரு தாய் திருநாடாக நாம் வாழ்ந்த நாடு. இந்த நாட்டிலே இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் மதவாதிகள் என்ற போர்வையிலேயே முத்திரை குத்தி விட்டார்கள். இதற்கு காரணம் நம்மிடையே ஒரு வேற்றுமையினால் இந்த முத்திரையை நாம் தாங்கிக் கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசம் என்பது ஒரு நமது இந்திய பாரதத்திலே ஒரு மாநிலம். இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாடு என்றுதான் குறிப்பிடுகிறோம். தமிழ் மாநிலம் என்று எங்கும் சொல்வது கிடையாது. ஆனால் மற்ற பகுதிகளில் எல்லாம் உத்தரப்பிரதேச மாநிலம், குஜராத் மாநிலம், ஒரிசா மாநிலம் இப்படித்தான் சொல்லுகின்றோம். இந்த தமிழ்நாடு என்பது ஒரு தனி கோட்டை. ஆரம்பம் முதல் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே விடுதலைக்காக போராடியவர்களுக்கு முதல் காரணம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். அதற்கு பின்பால்தான் மற்றவர்கள் எல்லாம் போராட தொடங்கினார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மீண்டும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே நாங்கள் மதவாதிகள் அல்ல, நாங்கள் என்றைக்குமே சகோதரர்கள் தான் என்று கூறுவதற்குண்டான வழிமுறையை வலியுறுத்தி நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே நமது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உங்களது கருத்துக்களை கூற வேண்டும் என்றும் ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை வகுத்துக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். கேள்வியா கேட்காம நல்ல ஒரு அறிவுரையா சொல்லிட்டாங்க. அதனுடைய ஒரு படிதான் இந்த காரியம் கூட. பாருங்க, நீங்க இப்ப எவ்வளவு குறைகளை சொல்றீங்க, எங்க சமுதாயம் செய்யற குறைகளை சொல்றீங்க, அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க தங்களை திருத்திக் கொள்றாங்க. அந்த மனக்குறை விலகிருச்சுன்னு வைங்க, அப்புறம் நெருக்கம் தானே. உள்ளுக்குள்ள உங்களுக்கு சில அபிப்பிராயங்கள் இருக்குது, உங்களை பத்தி எங்களுக்கு சில அபிப்பிராயங்கள் இருக்குது. அது ரெண்டு சைட்லையும் மாறிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் எவனால அசைக்க முடியாது. அப்படி பின்னி பிணைந்து அண்ணன் தம்பிகளாக நம்ம மாறி போயிடலாம். அதை உண்டாக்குறது தான் என்னோட நோக்கமே. அதுக்குதானே எப்படி வேண்டாலும் கேளுங்க, திட்டுங்க, எங்களை நீங்க கண்டிக்கிற மாதிரி கூட கேளுங்கலாம் இதுக்கு சொல்றோம். பல முயற்சிகள், பல முனைகளை முயற்சி பண்ணணும். உங்க கோரிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி கூட இருக்குது. இன்னும் முயற்சிப்போம், இன்னும் அதுக்காக நாங்க பாடுபடுவோம். இன்னும் நெருக்கத்தை உண்டாக்குறதுக்கு எங்க சைடுல என்னென்ன செய்யணுமோ எல்லா விதமான ஒத்துழைப்பும் தர நம்ம தயாரா இருக்கோங்கிறது தான் இதுக்கு பதிலாக நம்ம சொல்ல முடியும். இங்க 30 கொஞ்சம் முன்னாடி ஏக்கோ. நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சம்பத்து. இந்த பள்ளிகளில் அல்லாஹு அக்பர் அப்படின்னு புரியாத ஒரு இதில் சொல்றீங்க. அது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் அதோடைய அர்த்தம் என்ன? ஏன் அதை தமிழ் மொழியில எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடாது? அவர் சந்தோஷமா இருக்காரு. பாருங்க, அவர் கேட்ட கேள்வியில ஒரு கேள்வியா இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சக்திவேல் தானே நீங்க? சக்திவேல் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. சரி, அதாவது பள்ளிவாசல்ல தொழுகை நேரத்தில் ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒரு அழைப்பு ஒன்று விடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹு அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன். காசு, பணம், வியாபாரம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட கடவுள் பெரியவன். வந்துருங்கப்பா பள்ளிவாசல் அர்த்தம். எல்லாத்தையும் விட கடவுள் பெரியவன் என்று சொல்வதற்கு காரணம், கடவுள் பெரியவன் ஒத்துக்கிட்டா தான் வியாபாரத்தை நான் விட்டுட்டு போக முடியும். நல்லா பிசினஸா இருக்கேன், கடவுள் சின்னவன் நினைச்சா நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். இதை விட கடவுள் பெருசுனா இது விட்டு ஓடி போயிருவேன். அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஒரு 4 டைம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் 2 தடவை சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அல்லாஹ் பெரியவன் என்று சொல்றதுதான் பாங்கு என்று சொல்றாங்க. இது அரபில சொல்லுவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு இப்படி அரபில அதை சொல்லுவாங்க. இப்ப ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, நம்ம வாழ்றது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இதுக்கு அரபில இதை சொல்லணும், தமிழ்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே, அல்லாஹ் பெரியவன் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு விஷயத்தை நீங்க இதுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னாடி மொழிகளை பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்னங்கிறது நீங்க முதல்ல விளங்கிக்கணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மொழிகள் வந்து ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு சாதனம், அவ்வளவுதான். எந்த மொழியும் எந்த மொழியையும் விட சிறந்தது இல்லைங்கிற இஸ்லாத்தினுடைய கொள்கை. ஒரு முஸ்லீம் அரபு மொழியை சிறந்ததுன்னு சொல்லக்கூடாது.